மை இந்தியா 24x7ல முக்தார் உங்களை வச்சு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருந்தது. வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன நடந்தது சார்? நம்பிக்கை இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க வரோம் எதுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம அதுக்கு உண்டான பதில் சொல்லுவோம். அப்போ வந்துட்டு நமக்கு பதிலே நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ எங்களை எதுக்கு கூப்பிடணும்? ஒரு விஷயம் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது கத்துறது அப்புறம் மாதிரி துப்புறதெல்லாம் என் முன்னாடி தான் சரி போயிட்டு அடிச்சுட்டு நாங்கள் இப்படி சீமான் அவர்களை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து அவரை ஆதரிக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அந்த வீடியோஸை வந்துட்டு ட்ரோல் பண்ணுற மாதிரி முழுக்க திமுக வந்து இவனை வந்து காசு கொடுத்து கேமராலாம் வாங்கி கொடுத்து சம்பளமும் கொடுத்து இவனை செய்ய சொல்லுது. யாராவது திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்களா? ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு ஊடக விலையெல்லாம் நான் இதுவில் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா முக்தார் போன்ற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா அறிவாலயத்தில் வாட்ச்மேன் வேலை கூட லாய்க்கு இல்லாதவன். திமுக சொல்லி நீ செய்கிறன்னா அப்போ வேறு பணத்துக்காக எதையும் செய்வியா? அதுக்கு வேறு எதுனா தொழில் செய்யலாமே. நீ ஒரு 4 பேப்பர் வச்சுட்டு பாருங்கன்னா அந்த பேப்பரில் சவுக்கு சங்கர் பேர் கூட இல்லை. இது முட்டாக்கு இருக்க மாரி உட்காந்துட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, ஒரு மயிரும் தெரியல. அவர் கையில் வச்சிருக்க பல வீடியோவாக இருக்கட்டும், புகைப்படங்களாக இருக்கட்டும், அது வந்துட்டு பொய்யானதாக தான் இருக்குது. எல்லாமே பொய்மா. ஆதாரம்னு சொல்கிறது என்னென்ன? இப்போ மை இந்தியா 24x7ல முக்தார் உங்களை வச்சு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருந்தது. வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன நடந்தது சார்? இல்லை, அதான் ஒரு 1.25 மணி நேரம் எடுத்தாப்புல 24 நிமிஷம் போட்டிருக்காப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுனது நிறைய கட் பண்ணிட்டாப்புல. நிறைய இல்லை, எல்லாமே கட் பண்ணிட்டாப்புல. ஓகே. அதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன பதிலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதே இதில் வந்து நான் வேறு ஏதாவது சொன்னதை வச்சு அப்படியே யோசிக்கிற மாதிரி அல்லது பதில் சொல்ல முடியாமல் திணற மாதிரி செய்யலாம் இல்லைங்களா? அதை வந்து செஞ்சுருக்காப்புல. அப்போ இது வந்து ஒரு நம்பிக்கையில் தானே போகிறோம். நம்பிக்கை இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க வரோம் எதுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம அதுக்கு உண்டான பதில் சொல்லுவோம். அப்போ வந்துட்டு நமக்கு பதிலே நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ எங்களை எதுக்கு கூப்பிடணும்? புரியுதுங்களா? அப்படி தான் வந்து அவன் வந்து எல்லா இன்டர்வியூ எடுத்து எடிட் பண்ணி அவனுக்கு சாதகமாக வந்து பண்ணிக்கிட்டு அது சுயன்பம் காண்றான்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு ஊடக விலையெல்லாம் நான் இதில் நான் பார்த்ததே இல்லை. ஓகே சார். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கூட உங்களையும் சீமான் அவர்களையும் அவதூறு படப்புற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சார்? இல்லை, ஃபீல் இல்லை. அதை முழுக்க திமுக வந்து இவனை வந்து காசு கொடுத்து கேமராலாம் வாங்கி கொடுத்து சம்பளமும் கொடுத்து இவனை செய்ய சொல்லுது. யாராவது திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் இப்படி வந்து ஊடகத்தில் உட்கார வச்சு அவங்கள வந்து ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி. அது சில பேர் சந்தோஷப்படுறாங்கல்ல, வச்சு செஞ்சிட்டார் ரஹீம் பையா, தடா ரஹீம் வச்சு செஞ்சிட்டார் முக்தார் அப்படின்ற மாதிரி போகுது இல்லையா? அது அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவனுக்கு வியூவர்ஸு இதுதான், வேறு என்ன இருக்குது? ரெண்டாவது திமுக சொன்னது அவங்க செய்யும். ஏன்னா இப்போ சீமானு திமுக எதிராக பேசுகிறாரு, சவுக்கு சங்கர் திமுக எதிராக பேசுகிறாரு, டாக்டர் ராமதாஸ் திமுக எதிராக பேசுகிறாரு. புரியுது? இது போன்ற ஆட்களே தான் அவன் டார்கெட் பண்ணுறது. அப்போது நான் சவுக்கு சங்கர் சீமான் விஷயத்தில் நான் வந்து தீவிர ஆதரவாளராக இருக்கேன். அப்படிங்கும்போது அவன் எத்தனையோ தடவை கூப்பிட்டுருக்கான். நான் போகவே விருப்பம் இல்லை எனக்கு. உண்மையை சொல்லணுன்னா அவன் வந்து சத்தியமில் இருக்கும்போது ஒரு தடவை சவுக்கு சங்கரை பற்றி எடுத்தான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா வெட்டினாப்பில் இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு இருந்தது. நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் வந்து நம்ம அதை கடந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து விலகி தனியாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு இனாகரேஷன் கூட கூப்பிட்டான். நான் போகலை நான். ஏன்னா நம்ம திமுக எதிராக பேசுகிறோம். இவனுக்கு திமுகவுடைய ஆதரவாளர்கள், திமுக ஆதரவான நிலைப்பாடு உள்ளவங்க தான் நிறைய பேர் வருவாங்கன்னு நான் போகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ராணிப்பேட்டையில் தான் அந்த ஆஃபீஸ் வச்சுருக்கான். பல தடவை கூப்பிட்டாப்புல நான் போகலை. இது கூட கடைசியாக நான் சென்னைக்கு வந்திருக்கேன், நீங்கள் வந்து சீமானை பற்றியும் வருண்குமார் ஐபிஎஸை பற்றி நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்க, அதில் வருண்குமார் ஐபிஎஸ் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. இந்த இன்டர்வியூ எல்லாருக்கிட்டையும் கொடுக்கும்போது என்னையை என்கரேஜ் பண்ணக்கூடாதா? எங்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதா அதேமாரி அப்படின்னாப்புல. அப்போ தான் வந்து சரி இவன் ஏதோ வெட்டுவான் இருந்தாலும் நம்ம ஏதோ பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அதேமாரி போய் உட்காந்துட்டு பேசும்போது வருண்குமார் ஐபிஎஸ் என்பது நான் என்ன சொன்னேன், அவர் அதிகாரியாக இருக்க சொல்லுங்கள், அவர் அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சி ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேர்தல் அங்கீகாரம் பெற்று 30 லட்சம் வாக்குகள் வாங்கிய கட்சி. அந்த கட்சி வந்து கண்காணிக்கப்படக்கூடிய கட்சி, அது வந்து தீவிரவாத கட்சி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. புரியுதுங்களா? அதேமாரி வந்து இப்போ பிரபாகரனை முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அப்போ தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக சார். அப்படி இப்படியெல்லாம் நான் வந்து பதில் சொல்வேன், பேசிகிட்டே இருப்பேன்.
பேசும்போது அப்போ இதெல்லாம் பதிலாக அவன் கட் பண்ணிட்டான். ஓகே, நீங்க சொன்ன எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அவருக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு குயாமையான்னு கத்துற மாதிரி துப்புற மாதிரி துப்புறதெல்லாம் என் முன்னாடி இருந்தால் சரி போயிட்டு அடிச்சுட்டு பண்ணாங்க. அது எல்லாத்தையும் அவர் மர்ஜ் பண்ணி ஒரு வித்தியாசமாக வீடியோ போட்டு அது பண்ணுறாப்பில்லன்னு சொன்னால் இது வந்து ஒரு சரியான ஊடகவியலாளர். நான் என்ன சொல்கிறேன், திமுகவில் எவ்வளோ திறமையானவங்கள்லாம் இருக்காங்க. அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய சீமானாக இருக்கட்டும், நம்ம சவுக்கு சங்கராட்டம் இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு வேற ஒரு டீமை நியமனம் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இது போன்ற ஆட்களை வந்து நியமனம் பண்ணி திமுக தன்னைத்தானே அடிச்சிக்க பார்க்குது. ஏன்னா முக்தார் போன்ற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா அறிவாலயத்தில் வாட்ச்மேன் வேலை கூட லாய்க்கு இல்லாதவன். ஒரு அரசியல் தெளிவே இல்லை. ஊடக அறமை விடுங்க, அரசியல் தெளிவே இல்லை அவங்ககிட்ட. ஒரு விஷயம் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது கத்துறது, அது உண்மையாக பொய்யா அது வீடியோ இருக்குது. அந்த வீடியோ என்னதான் வீடியோ இருக்குதுன்னு பார்த்தா சவுக்கு சங்கரும் அந்த மாலதியும் கேக்கு வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உனக்கு ஏன்டா இருக்குது? அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா? வீடியோ இருக்குது. அப்புறம் சீமான் வீடியோ இருக்குது காட்டுன்னா அது ஒரே ஒரு புகைப்படத்தை இப்படியே கதை ஓட்டிட்டு எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுவீங்க? சீமான் வந்து ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது ஒருமையில் சீமானின் லீலைகள் பாருங்கள், இந்த தமிழனெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இதெல்லாம் திமுக சொல்லி நீ செய்கிறேன்னா அப்போ வேறு பணத்துக்காக எதையும் செய்வியா? அதுக்கு வேறு எதுனா தொழில் செய்யலாமே நீ? அது ஏன் ஊடகத்தை வச்சு சுத்துற நீ? இப்படி சீமான் அவர்களை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து அவரை ஆதரிக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அந்த வீடியோஸை வந்துட்டு ட்ரோல் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? இது எதனால் அவர் பண்ணுறாரு? ஒன்றும் இல்லை, இப்போ சீமானுக்கு எதிரானவங்க இருக்கவங்களாம் பார்க்குறாங்கல்ல, வியூவர்ஸு காசு கிடைக்குது. திமுகலேருந்து மாதம் வருது. திமுக தான் மொத்த முதலீடு பண்ணியிருக்கு, பல கோடிகளை கொடுத்து. அதான் சொல்கிறேன், முட்டாள்தனமாக பண்ணியிருக்காங்க. அதை விட திமுகவில் திறமைசாலி நிறைய பேர் இருக்காங்க. பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கருத்தியல் ரீதியாக வந்து மோதி சீமானை போன்ற நபர்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது போன்ற ஆட்களை நியமனம் பண்ணி வேலை பண்ணுறதை விட்டுட்டு இது முட்டாக்கு இருக்க மாரி உட்காந்துட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, ஒரு மயிரும் தெரியல. மயிரின்னு சொல்கிறது தப்பு இல்லைன்னு அண்ணாமலை தான் சொல்கிறாரு, அதனால தான் சொல்கிறேன் ஒரு மயிரும் தெரியல. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ தான் முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னீங்க சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க எல்லாரையும் அவர் வந்துட்டு ட்ரோல் பண்ணுற மாதிரி இன்டர்வியூஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் உங்ககிட்டயும் நிறைய டைம் கேட்டு நான் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அவர் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் தானே அங்கே போயிருந்துருக்கீங்க. தெரியும், இருந்தாலும் அந்த விஷயம் சொல்லி கூப்பிட்டாப்புல இல்லை. பேசுகிறது எதுன்னா சீமானை பற்றியும் வருண்குமார் ஐபிஎஸ்ஸை பற்றி தான் பேசணும்னு சொன்னாப்புல. ஓகே, நீங்க ஆல்ரெடி பேசின விஷயங்களை எனக்காகவும் பேசுங்க அப்படின்னு சொல்லி மற்ற ஊடகங்களை நீங்க பேசுறீங்க, அதை என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு. இப்போ அதை பற்றி பேசுறது நம்ம கண்டென்ட்டோட போகிறோம், அதை பற்றி தான் பேசணும். அதை விட்டுட்டு இது என்ன கருப்பு, இது என்ன சிவப்பு, இது வீடியோ பார்த்தீங்களா, அது காடியோ பார்த்தீங்களா, இந்த ஆதாரம் இருக்குது, இதை பார்த்தீங்களா? நானும் சொல்கிறேன், சவுக்கு சங்கர் அது எப்படி வாங்கினான்னு உனக்கு அப்படி தவறான வழியில் வாங்கினான்னு சொன்னால் வருமான வரித்துறை வழக்கு போடுங்க அவன் மேலே. போடலாமா இல்லையா? கண்டிப்பாக போடலாம். அப்போ அதை விட்டுட்டு ஒரு 4 பேப்பர் வச்சுட்டு பாருங்கன்னா அந்த பேப்பரில் சவுக்கு சங்கர் பேர் கூட இல்லை. அதான் கேட்டேன், சவுக்கு சங்கர் பேர் கூட இல்லாத இதை வச்சுட்டு ஆட்டம் போட்டு இருக்கே அப்படின்னு. அதெல்லாம் கட் பண்ணிட்டான். எல்லாரும் வந்துட்டு இந்த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வச்சிருக்க பல வீடியோவா இருக்கட்டும், புகைப்படங்களா இருக்கட்டும், அது வந்துட்டு பொய்யானதா தான் இருக்கு. எல்லாமே பொய்மா. ஆதாரம்னு சொல்றது என்னன்னா, யாராவது சீமானை பத்தி சொல்றாங்கல்ல, அது ஆதாரம். சவுக்கை பத்தி சொல்றாங்க, இவர் கஞ்சாடி, அவர் வந்து இப்படி அவர் ஸ்மோக்கிங் தம் அடிக்கிறவர், அவர் இப்படி வச்சு அடிக்கிறார், இந்த கையை இப்படி மடக்கி வச்சுட்டு அடிக்கிறார், மற்ற இதெல்லாம் தம்பு தான் அடிக்கிறார். அந்த மாதிரி அப்போ இதே மாதிரி தான். ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணத்தை எடுத்தினா சீமானுக்கு வருமானம் என்னன்னு கேட்குறாரு. ஏங்க அவர் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கார். அப்படி இருக்கும்போது அவருக்கு போய் என்ன வருமானம்னு கேட்குறீங்க? அப்போது கட்சிக்கு வரக்கூடிய காசை கூட அவர் பயன்படுத்த முழு உரிமை இருக்குன்னு டக்குன்னு அப்படி மாற்றுறான். என்ன மாற்றுறான்னு சொன்னால், அப்போது வந்து காளிமுத்து வந்து சீமானுக்கு சீமான் காப்பாற்றுன்னு பொண்ணு கொடுக்கல, கட்சி காப்பாற்றுன்னு தான் பொண்ணு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அது ஒரு வெல்கராக இருக்கு இல்லையா? அப்படின்னு சொல்லி லூஸ் மாரி பேசாதீங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நிறைய படங்கள், தம்பி உட்பட நிறைய படங்கள், ஹிட் படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அதில் இயக்குனராக இருந்திருக்காரு. அப்போ அதில் தொகை வந்திருக்கும், அது உள்நாடோ வெளிநாடோ முதலீடு பண்ணியிருக்கலாம், அதில் வரக்கூடிய லாபத்தில் கூட அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லுவேன், இதே கேள்வியை நீ ஸ்டாலின் கிட்டே கேட்பியா, உதயநிதி கிட்டே கேட்பியா, திமுகலேருந்து இருக்கிறவனெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறான், என்ன சம்பாதிக்கணும்னால கேட்க முடியுமா அப்படின்னு கேட்பேன். அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட் ரேங்க் மட்டும் போட்டு விட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே சார், இவர் மட்டும் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ பால கருப்பையாவும் வந்துட்டு ஒரு மீடியாவில் பேசுகிறப்போ விஜய் அவர்களை ஆதரித்து சீமான் அவர்களை வந்துட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசியிருந்தார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
இல்லை பராகருப்பையா வந்து அவருடைய பாணி அவர் ஏன்னா திராவிடத்தை நாம் தமிழ் கட்சி சீமான் எதிர்க்கிறார்ன்றதுக்காக வந்து பராகருப்பையா அப்படி கொண்டு போகிறாரு. அதுதான் பார்க்கணும். ஏன்னா அவர் திராவிட சித்தாந்தவாதி அவர். இன்னைக்குல பல ஆண்டுகளாக வந்து அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தோடு செயல்பட முடியும். அதனால் வந்து அதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. ஓகே சார். ஏன் அப்படின்னா இப்போது விஜய் அவர்களோட பனையூர் அரசியலை பற்றி எல்லாரும் வந்துட்டு அரசியல் விமர்சனங்கள் நிறைய வச்சிட்டு இருக்க நிலையில் அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறது ஒருவேளை அவர் டிவிகேல சேர்றதுக்கான ஒரு வழியா அப்படின்ட்டு பலரும் கேள்வி எழுப்புறாங்க. அந்த மாதிரி இருக்குமா சார்? அவர் அதிமுக இருந்த திமுக இருந்த போகாத கட்சியே இல்லை. அதனால் வந்து விஜய் கூட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய்க்கு வந்து இப்போ கருத்தியெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இது போன்ற நபர்கள் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்காரு இல்லை விஜய் கூட. அவர் அந்த நட்பு இருக்கலாம். அந்த நட்பின் அடிப்படையில் இவர் ஆதரித்து பேசலாம். அல்லது விஜய் கட்சியில் போய் சேரத்துக்குன்றான எண்ணம் இருக்கலாம். அதனால் கூட இவர் இப்படி பேசலாம். அதனால் விஜயை வந்து சீமான் கூட எல்லாம் ஒப்பிடுறதெல்லாம் அவருடைய அரசியல் தவறாக புரிஞ்சு வச்சுருக்காரு அவர். சீமான் 15 ஆண்டுகளாக மக்களோட மக்களாக நின்று அரச பயங்கரவாதத்தையும் மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து போராடிட்டு வரக்கூடிய நம்பர். விஜய் நேற்று தான் அரசியலின் வந்து இறங்கிட்டு திடீர்னு பனையூரில் உட்காந்துட்டே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. யாராவது நிவாரணம் வளருமா பனையூர் வந்துடு. பெரியாருக்கு கூட மாலை சிலைக்கு போய் மாலை போட்டு அஞ்சலி செலுத்தலை. வீட்டிலே ஒரு புகைப்படத்தை வச்சு பண்ணிடுறாங்க. இப்போ நாளைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறா இல்லை வீட்டில் உட்காந்து அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு எல்லோரும் எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லி அதேமாரி பண்ணுவாரான்றது தெரியல. இதுமாரி எம்ஜிஆர் கூட பண்ணலை, ஜெயலலிதா கூட பண்ணலை. அவங்களாம் மோஸ்ட் லீடராக இருந்தவங்க தமிழ்நாட்டில். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரியார் அவர்களோட நினைவு நாள் அப்போ அவரோட நினைவு வந்துட்டு போய் நேரில் போய் அவர் அஞ்சலி செலுத்தலை, ஃபோட்டோ தான் வச்சு ட்வீட் போட்டிருந்தாரு. அதே மாதிரி இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் கூட அவர் ஒரு ட்வீட் தான் போட்டிருந்தாரே தவிர்த்து டிவிகே சார்பாக எந்த ஒரு போராட்டமோ இல்லை எந்த ஒரு இதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஒரு அரசியல் தலைவராக இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வெறும் ட்வீட் மட்டும் போடுறது எந்த அளவுக்கு அவரோட அரசியலுக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கார்பரேட் அரசியல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா. ஏற்று சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. அது ஒரு சினிமா பிரபலம், அவ்வளோதான். அந்த பிரபலத்தினால் வரக்கூடிய கூட்டம். அரசியல் என்பது வேறு. எம்ஜிஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மாசீரவாக இருந்து அவ்வளோ பொருளாதாரத்தை இவனு மாரி வீட்டில் வந்து பூட்டி போட்டு அவங்க வீட்டுக்கு ரசிகர்கள் வந்தால் கூட பார்க்காம ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்காம போனவர்கள். எம்ஜிஆர்லாம் வீட்டுக்கு போனால் யார் வந்தாலும் சாப்பிட்லான்னு நம்ம போனதில்லை சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அரசியல் இறங்கி அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார்ன்றது அவருக்கு தான் தெரியும். ஓகே. அப்போ டிவிகே வந்துட்டு முழுக்க டிஎம்கேவோட 2.0 தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தார் இல்லை, பேட்டரி கையில் வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை அழிப்பேன்னு சொல்லிட்டு கடைசியாக தேர்தல் முடிஞ்சவொன்னே அங்கேயே போய் சேர்ந்துட்டார் பாருங்க. யார்? கமல்ஹாசன். அதேமாரி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஓகே சார். தேர்தல் வந்தால் தான் யார் எப்படி போகிறாங்க அப்படின்றது தெரியும். இவ்வளோ நேரம் பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி சார்.